அல்லாஹ்வுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது. அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்றது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அவங்களுக்கு சொன்ன துஆ தான். மறுபடியும் சொல்றேன், யா அல்லாஹ் என்னை விட்டுறாத, என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத யா அல்லாஹ், என் கண் சிமிட்டுற நேரத்தில் கூட என்னை விட்டுறாத, என் கூடவே இரு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மஹ்ஷர்ல எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ் அரிசியுடைய நிழல்ல நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மறுமையுடைய விசாரணையில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான். இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும், நமக்கு உறுதுணை அணிக்க நினைச்சாலும், நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது. சரியா? அதனால இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையா வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ் ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த பலம், அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று. இந்த உணர்ந்துட்டோம்னு சொன்னா, அது மேல நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னா, அது மேல நம்பிக்கை வச்சிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். மூசாவுக்கு ஒரு கைத்தடி தான், யூனுஸுக்கு ஒரு பிரார்த்தனை தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மலை தான். சரியா? நபி ஈசாவுக்கு அந்த சோதனையிலிருந்து அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான். புரியுதா? அல்லாஹ் ஹஃபீத், அல்லாஹ் பாதுகாப்பவன். அல்லாஹ் கரீப், அல்லாஹ் நம்மளோட நெருக்கமா இருக்கிறவன். அல்லாஹ் முஜீப், நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடியவர்கள் அழித்தால் அல்லாஹ் பதில் அளிக்கக்கூடியவன். அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய நேசர்களா மாறுறதுக்குரிய வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமா செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்துல பெறுறதுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் பார்த்துப்பான் மீதி விஷயங்களை. சரியா? ஜஸாக்கமுல்லாஹ் கைர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் அல்லாஹ் நமக்கு தரணும்.